மக்களே உஷார்! இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோல எத பத்தி சொல்லப் போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமா கோல்டு பார்த்து வாங்கும்போது, அந்த கோல்டுல 916 ஹால்மார்க் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதும் சரி, இப்போவெல்லாம் ட்ரெண்டியா மெஷினே வந்துருச்சாங்கங்க. ஸோ நம்ம கோல்டுனோட பியூரிட்டி எவ்வளோ கேரட் இருக்குது, அதாவது 18 கேரட்டா, 22 கேரட்டா, 24 கேரட்டா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறக்கு இப்போ மெஷின் வந்தாச்சு. நம்ம அங்கேயே கடையிலேயே செக் பண்ணி இடிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷின், ஓகேவா? ஸோ அதில் நம்ம கொடுத்து செக் பண்ணி அதுலேயே வந்து பியூரிட்டி எவ்வளோ லெவல் இருக்குது அப்படின்றது லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கிராஃப் மூலமாக அதனோட பியூரிட்டி 916 தானா, எவ்வளோ கேரட் இருக்குது எல்லாமே பார்த்துக்குறோம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயந்தான். அது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சு ரொம்ப ட்ரெண்டியான ஒரு விஷயந்தான். ஆனால் நம்ம வெள்ளி வாங்கும்போது எப்படி பார்த்து வாங்கணும், எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகும், நம்ம எந்த இடத்துல ஏமாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெள்ளி வாங்கும்போது இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலுசு அந்த மாதிரிலாம் வாங்குகிறோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம கொலுசு வாங்கும்போது அந்த கொலுசில் அந்த கடையினுடைய சீல் வந்து பதிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அப்படி பார்த்து வாங்குறது மட்டுமே இதுக்கு பத்தாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலுசில் கேட்பாங்க 3 முத்து வைக்கிறதா, 5 முத்து வைக்கிறதான்னு கேட்பாங்க. ஸோ அந்த கொலுசினுடைய முத்து வைக்கிற இடத்துல டைரெக்டாக இந்த மாதிரி அங்கே ஆல்ரெடி சீல் வச்ச வளையத்தோட முத்து வச்சுருந்தா அது வந்து ஒரிஜினல். இதுவே அந்த கடையோடைய சீல் இல்லாமையோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய வளையத்தில் அடிஷ்னலாக ஒரு வளையம் போட்டு அது அதில் முத்து வச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணி வாங்குங்க. அது வந்து கல் வெள்ளி மிக்ஸ் பண்ணி தர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் ரீசண்டாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து எதிர்கொண்டோம். ரெகுலராக வாங்கக்கூடிய ஒரு ஷாப் தான், பட் அது அவங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மிஸ்டேக் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. பட் நீங்கள் உஷாராக இருங்க. வெள்ளி வாங்கும்போது நம்ம காலில் போட்டிருக்கிற வெள்ளியில் நார்மலாக அவங்க கடையோட சீல் என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வாங்க. அப்போ தான் அதை நம்ம நெக்ஸ்ட் டைம் கொண்டு போய் கொடுக்கும்போது இது உங்கள் கடை சீல் தானே சொல்லி கொடுக்க முடியும். நல்லா செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. ஆல்ரெடி இருக்கிற அந்த 3 ஹோல் வளையத்தில் 2 பக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு வளையத்தில் இந்த லைன் போயிருக்கும், இன்னொரு வளையத்தில் இந்த லைன், அதாவது கொலுசை வந்து 2 ஜாயின் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ இந்த நடுப்பகுதிக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த வளையத்தில் டைரெக்டாக இந்த மாதிரி முத்து தொங்க விட்டுருப்பாங்க. அப்படி இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு வளையம் இருக்குது அப்படின்னா கன்ஃபார்மாக அது ஏமாறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. அதை நல்லா செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. பார்க்கும்போது வெள்ளி மாதிரி இருக்கும் அடிஷ்னல் முத்து வளையம் இருக்கும்போது. சரி, நீங்கள் நல்லா செக் பண்ணாமல் வாங்கினீங்கன்னா கொஞ்ச நாளையில் அது அப்படியே கலர் வந்து செம்பு கலரில் மாறிடும் அந்த வளையம் மட்டும். அதுக்கப்புறம் நம்ம போய் செக் பண்ணோம் கொடுத்தோம் அப்படின்னா தான் இல்லை, அதாவது கொலுசு பியூராக இருக்குது, அந்த கொலுசுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த முத்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கல் வெள்ளியாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்து தான் கோல்டாக இருந்தாலும் சரி அல்லது வெள்ளி சில்வராக இருந்தாலும் சரி நம்ம போய் எடுக்கிறோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மக்களே, உஷார்!